காட்டிய தூரிகையே இல்லறத்தை நல்லறமாய் புதுப்பிக்கும் போர்க்களத்தில் நீதியின் முன் நின்றாயே. உன் நெஞ்சுரத்தால் வென்றாயே. இன்றெடுத்த தாய்க்கும் கூட தாயான அதிசயமே. தரணியெல்லாம் புகழ் பாடும் ஜெகதாம்பா உன் நாமம். உன் மலர் பாதம் தாங்கியது இப்பூமி செய்த தவமம்மா. உன் வாழ்க்கையதை வாசிப்பது நாங்கள் செய்த தவமம்மா. அம்மா என்ற மந்திர சொல்லை உச்சரித்ததும் உருவாகும் வாசம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். அம்மா உங்கள் தோற்றம் கண்டதும் நாங்கள் கற்ற பாடம் கம்பீரம் கம்பீரம். அஞ்ஞான இருளகற்ற அவதரித்த ஆண்டவனை அடையாளம் கண்டுணர்ந்து அகிலத்துக்கு உரைத்தாயே. பரம்பொருளின் அஸ்திரமாய் மூவுலகை வலம் வந்தாய். பிராமணரின் கவசமென காலமெல்லாம் நீ இருந்தாய். ஆன்மாவின் மேன்மையெல்லாம் உன் வாழ்வில் ஜொலிக்குதமா. ஞான யஞத்தை வளர்ப்பதிலே உன் வாழ்க்கை ஒரு பாடமம்மா. ஞானத்தின் வேள்வியிலே நீ உதித்தாய் ஒளிமயமாய். இறை ஞானத்தை சபையேற்ற நீ வித்திட்டாய் எத்திசையும். நீ பிறப்பெடுத்த பரம்பரையில் பிறந்ததெங்கள் பெருமையம்மா. நீங்கள் ஆளப் போகும் ராஜ்யத்தில் நாங்கள் எல்லாம் குழந்தையம்மா. அம்மா என்ற மந்திர சொல்லை உச்சரித்ததும் உருவாகும் வாசம் சமர்ப்பணம் சமர்ப்பணம். அம்மா உங்கள் தோற்றம் கண்டதும் நாங்கள் கற்ற பாடம் கம்பீரம் கம்பீரம். கருணை பொங்கும் விழிகள் ரெண்டால் மாயை உலகை வேட்டையாடிய ஞான தேவியே எங்கள் அம்மா. சிவசக்தி நீயே எங்கள் அம்மா. ஓம் சாந்தி. ஹோப்ஃபுல்லி நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் மம்மா மாதம், ஜூன் மாதம் மம்மாவின் சிறப்பு எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி அடிக்கடி மீண்டும் மீண்டும் யோசித்து அதை கேட்கும் பொழுதுதான் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதுதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% உள்ள போனால் தான் நாங்கள் அதே மாதிரி we can
நாங்களும் அதே மாதிரி அந்த சொல்லுவாங்களே எதை எதை நான் மீண்டும் மீண்டும் கேட்குறோமோ நான் அதுவாகவே ஆகின்றோமா. அதை பற்றித்தான் சாதனைகள் சாதனையாளர் ஆகுவதற்கு மம்மாவின் ரகசியங்கள், மம்மாவின் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணது, then we can have ஒரு some yoga together. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேள்விங்குள்ள நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, வாழ்க்கையில் நான் என்னோட இலட்சியம் என்ன, வாழ்க்கையில எனது இலட்சியம் என்ன? அது ஆன்மீக வாழ்க்கையிலயா இருக்கலாம், ராஜயோக வாழ்க்கையா இருக்கலாம், உங்களோட பௌதீக வாழ்க்கையில இருக்கலாம், உங்களோட ஆரோக்கியத்தை பற்றியா இருக்கலாம். எதுக்கும் ஒரு இலட்சியம் முதல் தேவை. மம்மாவும் அவக்கு பாவாட்ட வந்த உடனேயே, பாவா சொன்ன உடனேயே இலட்சியம் அவக்கு வந்துட்டுது. அது ஆஃப்கோர்ஸ் மம்மாண்ட லட்சியம் அது உண்டு. இதுனா இந்த இந்த பிரின்சிபல் எங்கே நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, உங்களின் வாழ்வின் லட்சியம் எது? உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன அனுபவம் பண்ண விருப்பம்? ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இப்போ பாபாட்ட வந்தபடியால முழுக்க முழுக்க இதை பற்றியே நாங்கள் யோசிக்கலாம். இப்போ பாபா எங்களுக்கு கொடுத்த இலட்சியம் எது? பாபா எனக்கு கொடுத்த இலட்சியம் எது? ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இளவரசி ராஜா ராணி, அது குறைஞ்சது இல்லை. நாங்கள் பிரஜைகளாக வரையில்லை, நாங்கள் சேவகராக வரையில்லை, நாங்கள் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை அடையிறதுக்கு வந்திருக்கிறோம். இது மம்மா இதுக்கு கொடுத்த, மம்மா இதை அடைஞ்சிட்டார். குறைஞ்ச எஃபர்ட்ல நிறைஞ்ச பதவி அடைஞ்சிருக்கிறார். ஸோ மம்மாவின் மம்மா எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்ற ரகசியங்கள் எது? அதுதான் அந்த ஏன் நாங்கள் மம்மாட்ட கதையை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம்டா, இந்த ரகசியங்கள் அந்த கதைகளில் அமர்ந்திருக்கின்றது. சொல்லுவாங்களே, அந்த அந்த ரகசியம் யாருக்கு புரிகிறதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை முயற்சி செய்யலாம். இன்னொரு நான் இங்கே ஒரு புத்தகம் வாய்ச்சேன். நான் சீக்ரெட் இஸ் தேர், இந்த ரகசியங்கள் எல்லாரும் இருக்கின்றது. நோ லோங்க ரகசியம். ஏன் ரகசியம் பண்றோம்? ஏன்டா பப்ளிக்கா சொல்றோம்? ஏன் ரகசியம்னு சொல்றோம்? ஏன் ரகசியமா இருக்குதுண்டா இன்னும் அது இன்னொன்று முழுமையாக மக்களால் புரிஞ்சு கொள்ளப்பட முடியவில்லை, அதால அது ரகசியமா இருக்கின்றது. ஆனா யார் ஒருவர் அதை கேட்டு தாரணை பண்ண ரெடியா இருக்கிறாரோ அது அவருக்கு புலப்படும் அந்த ரகசியம். ஸோ உங்களுக்கு அந்த பாம்மாவின் ரகசியம் புலப்படுது என்றால் நீங்கள் அப்படி ஒரு ரூபத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தயார். ஸோ ஒரு சில மம்மாண்ட ஸ்டோரியில கேட்டதுல இருந்து மம்மாண்ட இந்த ரெண்டு போட்டோ, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற போட்டோ பார்த்தீங்கன்னா வெரி இன்ஸ்பைரிங். ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ஸ்பைரிங் போட்டோ. ஒரு பக்கத்தை பாருங்க மம்மாண்ட புன்னகை, சியர்ஃபுல்னஸ். அடுத்த பக்கம் பாருங்க மம்மாண்ட யோகத்தின் சக்தி. she is in a embodiment of yoga, and that she is not serious, she is not cheerful, but she's in yoga. This is இதுதான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். we need to be yogi, we need to be cheerful. நான் யோகாவில் இருக்கிறேன், don't talk to me அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நேரம் we have to balance. மம்மா அவங்களுக்கு கொடுத்து விட்டு சில இன்ஸ்பிரேஷன் என்றா, முதலாவது நான் என்னோட இன்ஸ்பிரேஷன்ல மம்மாவிட முதல் பார்த்தேன்டா, மம்மாவுக்கு விளங்கிட்டு என்னோட பாவாட்ட வந்த உடனே, இதுக்கு முதல் நான் சிஸ்டர் ஜெயந்தியும் ஒரு கிளாஸ்ல ஷேரிங் அந்த மம்மாண்ட கதைகள் மம்மா முதல் பாவாட்ட வந்த உடனே இலக்கு அவக்கு புரிஞ்சிட்டுது. நான் அவக்கு புரியல, பாபா சொல்லிட்டேன் பேசிக்கலி. ஆனா பாபா சொன்னாலும் எத்தனை முறை பாபா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்க இப்படி வர போறீங்களா அப்படி வர போறீங்களான்ட்டு. ஆனா நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வந்து அவ்வளவு போதையில இருப்போம். ஆனா மம்மாவுக்கு சொன்னதும், நீங்கள் லக்ஷ்மியா வர போறீங்க, நீங்க தான் மம்மா, நீங்க தான் ஜெகதாம்பான்றோன்னு மாமா 100% அக்செப்டட். இது ஏன் அவ ஏற்க முடிஞ்சது என்றால், ஏன் ஏற்க முடிஞ்சு நினைக்கிறீங்க? நம்பிக்கை. யார் நம்பிக்கை? யார் சொல்லுறார்? இது ஒரு மனிதன் சொல்லவில்லை நான் எவ்வாறு வரப்போறேன். எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனால் யார் இதை சொல்கின்றார்? அந்த சொல்லதை கேட்டோன்னு அம்மாக்கு நம்பிக்கை. இப்ப பாபா உங்களுக்கு முரளி தினம் தினம் சொல்லுகிறார,
நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான், தடைகளை வெல்பவர்கள். எத்தனை பேர் நீங்க உடனே அப்படி தேவதைகள் என்றோன்னு அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஹம். ஏற்றுக்கொள்கிறோமா? அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம்னா எங்களை பாபாவில நம்பிக்கை. ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குண்டா தென் பா உங்களை நீங்கள் டவுட் அல்லது பாபாவில் டவுட். ஸோ டவுட் வரும்போது, சந்தேகம் வரும்போது சொல்லுவாங்களே, சந்தேகம் வரும்போது டவுட் த டவுட், நாட் யூ அண்ட் நோ பாபா. டவுட் த டவுட். சந்தேகம் வரும்போது சந்தேகத்தை சந்தேகப்படுங்க. ஆனா உங்களை ஒப்பதும் உங்களை பண்ணாதீங்க, இல்லை பாபா பண்ணாதீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆரம்பத்திலே நான் ஏஞ்சலா வரப்போறேன் பாபா முரளி சொன்ன பிறகு எனக்கு கொஞ்சம் கூடி என்னால் இருக்க முடியல. எனக்கு தெரியும் நான் இவ்வளவு கோபப்படுறது, இவ்வளவு ஆல் தீஸ் திங். ஆனா இப்போ மீண்டும் மீண்டும் முரளியை கேட்க 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 எனக்கு ஒரு நம்பிக்கை வர தோணுது. எஸ், நானும் தேவனா வரலாம், நானும் ஒரு நல்ல ஒரு பதவி அடையலாம். ஸோ இதான் மம்மாண்ட இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ. மொமெண்ட் சி ஹர்ட் இட், எனக்கு கொஞ்சம் நாள் எடுத்தது. மம்மாண்ட இதுதான் லேர்ன் ஃப்ரம் மம்மா இன்ஸ்டன்ட்லி. அவ சொன்ன ஃபெய்த். முதலாவது மம்மாண்டங்களுக்கு கொடுத்து விட்டு சேர்ந்த ரகசியம் நம்பிக்கை. நம்பிக்கைவை ஃபெய்த் 100, நோ 99.9, 100% ஃபெய்த். அடுத்து பாபாவில் அளப்பெரிய மதிப்பு, ரெஸ்பெக்ட். பிரம்ம பாபா அண்ட் சிவ பாபா. ஆஃப்கோர்ஸ் சிவ பாபா கடவுள் யாருக்கு மதிப்பு இருக்கும், அண்ட் பிரம்ம பாபா ரெண்டு பேர். பட் அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் திங்க் மாமா ரெண்டு பேரையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்துருப்பா. ஒரு பாபா சிவ பாபா பப்தாதா. அம்மா நான் நினைக்கிறேன் மாமா அந்த உணர்வு ஒரு நாள் பிரிச்சு பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான். இது யார் கொடுக்குறார், யார் எங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார்? நான் முதலாவது நம்பிக்கை, ரெண்டாவது வனத்தை. இப்போ நேற்று முந்தின எல்லாம் எங்களோட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணவே, நான் கிட்டலே ஒரு ரமேஷ் பிரதர், சீனியர் பிரதர் தன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. அவரும் அம்மா ஒரு பாக்கிய ஆத்மா, அம்மாவோட நிறைய நாள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காள். குறிப்பாக கடைசி நாட்களில் மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம வந்ததும் மம்பாயில இருந்த அப்புறம் பிரதர் ரமேஷோட 3 மாதம். ஸோ அதில் மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம வந்தோடனே டாக்டர் சொல்லிட்ட, மம்மா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான், 3-4 மாதம் தான் உயிரோட இருக்க போறான்னு ரமேஷ் பாய்க்கு மெசேஜ் வருது டாக்டர்லேருந்து. ரமேஷ் பாய்க்கு தாங்க முடியல. அவருக்கு இதால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அந்த இந்த டிரான்ஸ்ல போற ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு இந்த மெசேஜ் கொண்ட பாபாட்ட கொடுங்க, பாபா சொல்லுங்க உங்கள வர சொல்லிக்கல நான் பாபாவோட கதைக்கு. ஸோ அவர் சொல்றா, உதுக்கெல்லாம் பாபா வரமாட்டாண்டா. பாபா நீங்க சொல்லுங்க, நீங்க போய் செய்தியை சொல்லுங்க, பாபா வருவேன், நான் கதைக்க போறேன்னு சொல்ல பாபா வந்தேன் டிரான்ஸ் மூலம். பாபா ரமேஷ் பாய் கேட்ட கேள்வி பாபாட்டே, இந்த ஏன் இப்படி மாமாக்கு இது ஏன் நடந்தது, ஏன் இப்படி நடக்க வேணும்? பாபா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், பாபா கொடுத்த ரிப்ளை என்னன்னு தெரியுமா? குழந்தாய், சைல்ட், நாடகத்துல இதுதான் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, அதுதான் நடக்கின்றது. ஸோ இவ்வளவு ஒரு நாங்கள் நாடகத்தை பற்றி இவ்வளவு கேட்டிருக்கிறோம். இதை கேட்டோன்னே எத்தனை பேர் ஸ்டேபிளா இருக்க நாடகத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஸோ பாபா உடனே சொல்லிட்டார். ரமேஷ் பாய்க்கு ஏற்றுக்கொள்ள முடியல. பாபா சொல்ல, இதுதான் நாடகம் என்றா அதான் நான் இதுதான் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ பாபா சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இதே டாக்டர் சொன்னதை அப்படியே நீ மெசேஜ் எழுதி போய் மம்மாவிட்ட கொடு என்று சொல்றார் பிரம்ம பாபா. பாபா டு ரமேஷ் பாய். ரமேஷ் பாய் தயங்குற, இன்னும் எப்படி நான் மம்மாக்கே சொல்ல போறேன், நீங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறீங்களா, எப்படி நான் சொல்ல முடியும் என்று கேட்கிறேன். பரவாயில்ல, நீ மம்மாட்ட போய் சொல்லு, நீ தான் சொல்ல வேணும் சொல்றாரு பாபா. ஸோ அவர் எழுதி போய் கொடுக்குறார். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த அவர் கொடுக்குற அந்த லெட்டரை கொடுக்கும் பொழுது மம்மா அதை வாய்ச்சிட்டு கொஞ்சம் கூடி பதட்டமே இல்லாம அந்த லெட்டரை அப்படி வச்சுட்டு, சாயல் இதுதான் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டது கண்டா அதுதான் நடக்கும். அவும் அதே சேம் எக்ஸாக்ட்லி வாட் பாபா சொன்னது. இதுதான் லைக் மைண்ட் பாபா. இதுதான் 100% ஃபெய்த்.
ஏன்னா 100% நாடகத்தில் நம்பிக்கை. இன்னொரு போட்டோ இருக்கு. நீங்கள் இன்னொரு போட்டோ நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். மம்மாண்ட லாஸ்ட் டேஸ் இந்த லெஃப்ட் இந்த ஒரு பாபா காட்டில் இருக்கிறா ஹாஸ்பிட்டல்ல. அந்த முகத்தை பாருங்க. முகத்தில் ஒரு புன்னகை. அவ பார்த்த நோயாளி மாதிரி தெரியுதா? கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சு கொண்டும் மம்மா அவ்வளவு ஷெஃபுல்லா அமைதியா முழு നാടകത്തിന്റെ ഭാഗം നാടകത്തിന്റെ ഭാഗം நாடகம். ஐநோ எனக்கு எத்தனையோ எனக்கு பர்சனலா எத்தனையோ எனக்கு விருப்பமில்லாத நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனா அடிக்கடி நான் யோசிச்சு பார்ப்பேன். சம்பவங்கள் அவ்வளவு இனிமையானது இல்லை. இருந்தாலும் பாபா சொல்றார் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. ம். ஏதோ ஒரு நன்மை இருக்கு. சோ அந்த நன்மைக்காக நாங்க காத்திருக்க வேணும். ஏற்றுக்கொள்ளணும். பாபா சொல்லிட்டேன் நாடகம் ஃபிக்ஸ்ட். ஃபிக்ஸ்ட் மட்டும் இல்லை. இம்பார்ட்டன்ட் வந்து அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சு கொண்டா நிறைய சாதனை பண்ணலாம். என்ன சாதனை? எத்தனை பேருக்கு கவலைகள் வருகிறது? அடிக்கடி கவலைகள் வர்றது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் கவலைப்படுறாக்களை பற்றி உங்களுக்கு தெரியும்? இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டா நாடகம் நிச்சயிக்கப்பட்டது. நாடகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சீனும் எங்களுக்கு பெனிஃபிஷியல். அது உடனே தெரியாது, ஆனால் தெரியும். ஸோ மம்மா வர்றதுக்கு பாபாட்ட வர்றதுக்கு காரணமான என்ன தெரியுமா? மம்மாவின் தந்தையார் இறந்து விட்டார். அந்த துக்கம் அந்த குடும்பத்தில் அப்படியே ஊடுருவி பரவி கொண்டிருக்குது. அந்த துன்பத்தை பிரம்ம பாபாண்ட லௌகிக் வாய் யசோதா மாதா மம்மாண்ட விடும் பாபா இறந்ததும் பக்கம் பக்கம் கேள்விப்பட்டேன். தற்செயலாக யசோதா மாதா மம்மாவை சந்திக்கும் பொழுது அந்த பரிமாற்றம் நடக்கின்றது. ஸோ அதால் அவர்கள் போய் மம்மாவை பிரம்ம பாபாட்ட போட்டு வந்ததும் அவற்றை முகத்தில் ஒரு பிரகாசம் அந்த செழிப்புத்தன்மையை பார்த்தோன்னே மம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன எங்கே இவர்கள் போட்டு வராருண்டு. ஸோ அடுத்த நாள் மம்மாவும் மாவாவும் வர அதுக்கு பிறகு நடந்தெல்லாம் வரலாறு. பாபா மம்மா பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொண்டார். எனது நீண்ட காலம் பிரிந்து இப்போது கண்டெடுக்கப்பட்ட எனது மகள் மீண்டும் வந்து விட்டார். இது அந்த ஒரு ஒரு இழப்பு பெரியொரு ஆதாயம். மேபி நாட் த நைஸ் திங் ஃபார் மம்மா, ஆனால் பெரியொரு பாக்கியம். கடவுளை அடையிற, கடவுளை காண்றது, கடவுளோட நேரடியாக இருக்கிற ஒரு பாக்கியம். இந்த சந்தர்ப்பம் நாடகம் இப்படி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்திருக்குது. ஸோ நாடகத்தில் நிறைய நன்மைகள் இருக்கு. அது ஆனா அது ஃபிக்ஸ்ட். அதே கொண்டு கடைசி மம்மாட்ட அகெயின்ஸ் மம்மா பிரம்மா ரமேஷ் பாய் கேட்கிறாராம். அந்த ஓகே மம்மா கொஞ்ச நாள் இருக்க போறா. நான் பாபாட்ட மெசேஜ் அனுப்புறாராம். வந்து மம்மா கொஞ்ச நேரம் இருக்க போறா. நான் மம்மாண்ட கடைசி நாட்களில் நான் மம்மாவோட இருக்க வேணும். மம்மான கடைசி நாட்களில் நான் இருக்கணும். பாபாட்ட போய் சொல்லுங்கோ என்ன இங்க எப்படியாவது கூட்டி வர சொல்லி கடைசி நாள் டிரான்ஸ்மிஷன்ஸை போய் பாபாண்ட மெசேஜ் சொல்றாரு. ரமேஷ் பாண்ட மெசேஜ் பாபா என்ன செய்தி அனுப்பியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாபா சொன்னாராம் வந்து அது நாடகத்தில் அதுதான் நிச்சயிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நீ மம்மாவுடன் இருப்பாய். பாபா சொல்லலை எஸ் ஒன்னோன்னு சொல்லலை. பாபா கிளியர்லி மீண்டும் 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 அந்த மெசேஜ் நாடகத்தில் எது நிச்சயிக்கப்பட்டுள்ளதோ அது கண்டிப்பாக நடக்கும். அது நன்மையாகத்தான் இருக்கும். ஸோ அதால நீங்க எல்லாரும் கவலை இல்லாம வாழ்வதற்கு வழி உங்களுக்கோ இதை இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. அம்மாவின் ரகசியம் நம்பிக்கை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அது நன்றாகவே இருக்கும். மருந்து ஆரம்பத்தில் கைப்பா இருந்தாலும் அந்த மருந்தின் எஃபெக்ட் வந்து உங்களோட வியாதிகளை கீழ் பண்ணுது இல்லையா? அதுல நன்மை கைப்பு. ஆனா பேர்ந்த ஒரு நன்மை வியாதியற்ற ஒரு உடம்பு. அதே மாதிரி நாடகம் எங்களுக்கு ஒரு நன்மையை தான் தரப்போகின்றது. இது இன்னொரு ரகசியம். அடுத்தது இன்னொரு நிறைய கதையை கேட்கும் பொழுது என்ன கூட இன்னொன்று இது லாஸ்ட் டேஸ் எனக்கு குட் நியூஸ் வருவோம். நான் இப்போ கொஞ்சம் நாட் ஸோ குட் நியூஸ் பற்றிய காய்ச்சி கொண்டிருக்கிறேன்.
ஆனா குட் நியூஸ்ண்டா மம்மா எப்படி மம்மா ஆனா மம்மா எங்களுக்கு தெரியும் மம்மா ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி first மகாராணி பேரரசியா வரப்போறா மம்மா மம்மாவா இருக்கும் பொழுதே அவக்கு அவக்கு அது அந்த அந்த காட்சியில காண தொடங்கிட்டா விஷன் பார்க்கல ஃப்ரம் சிஸ்டர் ஜெயந்தி சொன்னா அப்பா பாபாக்காவது விஷன் கிடைச்சது நம்ம அம்மாவுக்கு ஒரு சிங்கிள் விஷன் கூட கிடைக்கல ஆனா விஷன் நான் சொன்னேன் என்னன்னா விஷுவலைசேஷன் அவ மனக்கண்ணில பாபா சொல்லிட்டேன் நீங்கள் நீங்கள் எதிர்காலத்துல ராஜா ராணி வர போறீங்க ராணி ராஜா வர போன மம்மா அது கண்ணுல தெரியுது மம்மாண்ட எண்ணம் முழுக்க அங்கேதான் ஒன்றில் பரந்தாமம் அல்லது சுவர்க்கம் மம்மாண்ட எண்ணம் முழுக்க சுவர்க்கம் தான் ஒரு கண்ணில் பரந்தாமம் ஒரு கண்ணில் சுவர்க்கம் அங்கேவா ராஜா மகாராணியா இருக்கிறதா அவன் கண்ணில் எப்போதும் அவன் கண்ணில் அதே இந்த அதே அவ இதுதான் இப்பதான் சயின்ஸ்ல சொல்றாங்க நீங்கள் எதை நினைக்கின்றீங்களோ அது உங்கள் ஆழ்மனதுக்கு போது ஆழ்மனதின் அதை உங்களை வாழ்க்கையில கொண்டு வரதுன்னு இப்ப சொல்லினேன் சயின்ஸில் மூலம் இது மம்மா அப்பவே தெரிஞ்சிட்டது பாபா சொல்லுறார் ஸோ அதை மனதில் கொண்டு அதை மீண்டும் 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 மனக்கண்ணில் கொண்டு அவ அவ்வாறே ஆயிட்டார் இதுதான் இது நான் நிறைய புற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் வெரி வெரி எஃபெக்டிவ் நல்லா நீங்க ஆழ் மனதுக்கு எதை நீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள் அது உங்களோட வாழ்க்கையில் நடக்க நான் இந்திய அனுபவத்தில் நிறைய பார்த்திருக்கிறேன் அந்த விஷயங்கள் இது ஒரு ட்ரிக் என்னண்டா இந்த விஷயத்துல அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் என்ன அது ஏன் கெட்டது நடக்கும்னு நீங்க கேட்கலாம் என்றா ஆழ்மனது உங்கள் சேவகன் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதைத்தான் அது உங்களுக்கு முன்னால் கொண்டு வரும் இந்த ஆழ்மனத்துக்கு தெரியாது நீங்கள் நல்லதை நினைக்கின்றீர்களா கெட்டதை நினைக்காத பிரிச்சு பார்க்க தெரியாது நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை உங்களுக்கு கொடுப்பதுதான் ஆழ்மனது உங்கள் சேவகன் நீங்கள் ஒரு ராஜா நீங்கள் நினைக்கிறதான் அந்த ஆழ்மனது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகின்றது ஸோ அதாலே எது நினைக்கின்றீங்களோ அதான் நான் மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை பாபாவும் சொல்றார் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்ற எதை நினைக்கின்றீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகின்றீர்களோ அதுதான் பாபா எங்களுக்கு முதலே தெரிஞ்சுதான் சொல்றார் என்ன சொல்றார் பாபா ஒன்று தன்னை நினைவு செய்யுங்கள் ஸோ நீங்கள் கடவுளை நினைச்சா நீங்க கடவுளின் குணத்தோட வரலாம் அல்லது பரந்தாமத்தை நினைங்கள் அல்லது சொர்க்கத்தை நினையுங்கள் அல்லது உங்க வழிபட தகுதியான உருவத்தை நினைங்கள் நீங்க நினைக்கிறது சரியான விடயமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிலும் நீங்கள் கவலைப்படுற விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அதுவே உங்கள் வாழ்க்கை ஆகிடும் அதால மிகவும் கவனமாக இருங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நீங்கள் தவறுதலாகவும் கவலைகளை நினைக்காதீர்கள் கஷ்டமான சிச்சுவேஷன் நினைக்காதீர்கள் இப்பதான் கொஞ்சம் முன்ன மாமா நாங்கள் பார்த்தோம் கஷ்டமான சிச்சுவேஷன் பெறும் பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அது நன்மை அடங்கியதுன்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேருந்து வெளியில வந்துருங்க அதுக்கப்புறம் கவலை வராட்டி பாபாட்ட கொடுத்துருங்க இஃப் யூ கான் இது சில பேருக்கு ஹவு டு ஹவு நிர்வகிக்கணும் ஹவுன்னு தான் கேட்டு கொண்டிருப்பேன் நிறைய பேர் கிளாஸ்ல அந்த ஹவ்ன்ற ஆள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் ஓகே இப்ப ஹவ்ன்றதை வச்சிருங்க எப்படின்றத ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் எவ்வளவு நேரம் யோகா பண்றீங்கள் என்று கேட்டால் ஒரு கேள்வியை தான் கேட்டா ஒரு மௌனம் வரும் மௌனத்தில் அதன் மீனிங் அவர் நன்றாக பயிற்சி செய்யவில்லை என்றதான் பெண் சொல்வேன் அவர்களே சொல்வார்கள் ஒரு 5 10 20 அப்ப நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்டா 5 10 நிமிஷம் அங்கே இங்கே செய்யறது காணாது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் 30 40 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நீங்க யோகம் பண்ணணும் தாத்தி ஜாங்கி சொல்லுவான் சன்ஸ்கார் பரிவர்த்தன் பண்ணணுமாண்டா தாத்தி ஜாங்கி பில்ஸ் கொடுப்பான் காலையில 40 மினிட்ஸ் மத்தியானம் 40 மினிட்ஸ் பின்னேரம் 40 மினிட்ஸ் சன்ஸ்கார் பரிவர்த்தனை பண்ணணுமாண்டா திஸ் இஸ் that is medicine 45 minutes 3 times just have a accurate yoga powerful yoga என்ன சன்ஸ்கார் இருந்தாலும் it will transform this is the her pills
I'm a nurse also. I also keep pills 3 times a day. யாருக்காவது வியாதிகள் அதிகமாக இருந்தால் வில் கிவ் எவ்ரி 4 hours. வியாதிகள் அதிகமாக இருந்தால் ஆன்டிபாடி வில் கிவ் எவ்ரி 4 hours. இந்த கொஞ்சம் குறைய தொடங்கினோடனே இந்த வில் சேஞ்ச் இன் எவ்ரி 8 hours. இந்த டெய்லி இந்த சீஸ். ஸோ அது உங்களோட சிவியரிட்டிக்கு எப்போ நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் என்றால், பாபாவுக்கு நெருக்கமாகணும் என்றால், மம்மா மாதிரி ஒரு சம்பூர்ண நிலை வரணும் என்றால் சில சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, சக்சஸ் லீவ்ஸ் க்ளூ. சக்சஸ் லீவ்ஸ் க்ளூ. ஒரு வெற்றி ஒரு குழு, எங்களுக்கு ஒரு வெற்றி ஏதோ ஒரு தடயத்தை எப்போதும் வெளிப்படுத்தும். மம்மாண்ட வெற்றியிலிருந்து மம்மாண்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிறைய தடயங்கள் இப்ப நாங்கள் பார்த்தோம். நாடகத்துல நம்பிக்கை, பாபாவில நம்பிக்கை, அது ஒரு தடயம். அதை நாங்களும் காப்பி பண்ண தொடங்கினோம் என்றால் நாங்களும் அதே சேம் சக்சஸ் அடையலாம். இப்ப நாங்கள் லக்கி. ஏன்னா எங்களுக்கு மம்மா இருக்கிறா, பாபா என்ற கதையில் இருக்குது, தாதி பிரகாஷ்மணின்ற கதை இருக்குது, தாதி குல்ஷார், தாதி பிரகாஷ்மணி, தாதி ஜான்கி, டிடி நிர்மலா, all these தாதிஸ். ஆனா மம்மாக்கு பாபா மட்டும்தான் இருந்தார், பாபாக்கு சிவபாபா மட்டும்தான். நாங்களுக்கு தான் நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய இன்ஸ்பிரேஷன்கள் எடுத்துக்கொள்ள நிறைய உதாரணம் இருக்குது. எங்களுக்கு முயற்சி சொல்றது மிக இலகு. எங்களோட முயற்சி மிக இலகு. எங்களுக்கு உதாரண புருஷர்கள் நிறைய இருக்கு நம்ம பார்த்து லேர்ன் பண்றது. ஸோ அதால நாங்கள் இப்போது அந்த உதாரணங்கள் எடுத்துக்கொண்டு இப்ப மனதில் நீங்கள் இப்ப நாங்கள் ஒரு கொஞ்சத்தால we going to have some yoga together, remembering Baba and remembering மம்மாண்ட பாபா நினைவு செய்து மம்மாண்ட குவாலிட்டி. மம்மாண்ட எந்த குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது அப்படியே மனசார கொண்டு வந்து அப்படியே வந்துடும். எவ்வளவு சாந்தமா இருக்கிற. என்னோட ஃபோனில் ஆக்சுவலி எனிபடி டெக்னாலஜி ஓரியன்ட், இந்த ஜூன் மாதம் என்னோட ஃபோனில் நான் மம்மாண்ட ஃபோட்டோவை ஸ்க்ரீன் சேவரில் போட்டு வச்சிருக்கிறேன். மீன்ஸ் எந்த நேரம் இந்த ஃபோன் இப்போத காலத்தில் நாங்கள் ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை நடக்காத. எவ்ரி செகண்ட் வி கேரி ஃபோன், எவ்ரி செகண்ட் லிட்ரலி வி சி ஃபோன். ஏண்டா நான் மம்மாண்ட ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த நிமிடம் இந்த செகண்ட் மொபைலை திரும்பினாலும் மம்மாண்ட முகம் தான் எனக்கு தெரியுது. மம்மாண்ட இதே முகம், மம்மாண்ட இதே முகம் தான் நான் போட்டு வச்சிருக்கிறேன். சேம். ஸோ இதே சேம். இந்த மாமா அப்படி புன்னகையோடு இருக்கிற அதே முகம் ஒரு முறை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி. எனக்கு யோகம் இதுவும் அதுவும் போட விருப்பமான எனக்கு பர்சனலாக மம்மாண்ட புன்னகை ஒரு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குது. ஸோ அதால அதை போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்க்கும்பொழுது ஐ ரிமெம்பர் மம்மாஸ் குவாலிட்டி. ஏன்னோ அந்த பாடல் முதல் கேட்டுருங்கள், நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ மம்மாவோட நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், மம்மாவோட இருக்க போறோம், இருந்திருக்கிறோம், மீண்டும் மீண்டும் அது இந்த சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. மம்மாண்ட ரூபத்திலே அவ மீட் பண்ணும் போது அது கண்டிப்பா சத்தியுகத்துல க்ளோஸ் நெருக்கமா இருக்க போறோம். யோசிப்பா இவ்வளவு எங்கள் பாக்கியம். அதான் பாட்டு இருக்கு, என்ன தவம் செய்தா யசோதா, யூனோ ஒருவர் உங்களை அம்மா பரம்பொருள் உங்களை அம்மாண்டு கூப்பிட என்ன பாக்கியம் ஒரு பாட்டு இருக்கின்றது. இங்க நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகா ஆத்மா லக்ஷ்மி, சரஸ்வதி, ஜெகதாம்பா அவவோடு நாங்கள் நெருக்கமான உறவில் இருக்கிறோம்ன்றது இது ஒரு கொடை. எனக்கு ஒரு வாழ்க்கையில பாபா கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த ஷிவரில் இப்பவும் இருக்குது. நான் டெல்லிக்கு போயிருந்தேன் டீச்சர்ஸ் ட்ரைனிங்குக்கு. ட்ரைனிங் ஒரு முடிஞ்சு ட்ரைனிங் முடிஞ்ச இந்த டே ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் வெளியில வாங்கோ, ஒரு விசேட நபர் உங்களை மீட் பண்ண வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் எக்ஸைட்டட், இருக்கும் விசேட நபர்னு பார்த்தா வெளியில மம்மாண்ட பெரிய ஒரு கட் அவுட். மம்மாவும் பாபாவும் வெரி பிக் கட் அவுட், ஆஸ் தோ அவ பிசிக்கலா அங்க நிக்கிற மாதிரி. அந்த இப்போ என்னோட போட்டோ இருக்கு. நான் அம்மாவுக்கு போய் பக்கத்துல மம்மாவோட நிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டை வச்சிருக்கிறேன். என்னோட லொக்கிக் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம்,
நான் யாருன்னா இது மம்மா ஃபவுண்டர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர். ஃபவுண்டிங் மெம்பரோட நீ பக்கத்தில் இருக்கிறோன்ட்டு அவ ஆச்சரியம். ஏன்னா அவ்வளோது ரியல், இந்த ஃபோட்டோ அவ்வளோது லுக்ஸ் ரியல். ஸோ அதை நான் அடிக்கடி பார்க்கும் பொழுது இன்னும் ஐ ஃபீல் மேபி மாமாவோட நான் நித்தியம் ஈவன் என்னோட இதுக்கு முதல் பிரபலிய மாமாவோட இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. இனி அதை பார்க்கும் பொழுது போதை மம்மா, அது போதை மட்டுமில்ல, மம்மாண்ட குணம், மம்மாண்ட குணங்களை மீண்டும் மீண்டும் நான் நினைவு கொண்டு வர எனக்கு. ஸோ இப்போது உங்களுக்கு நீங்கள் இதிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மம்மாண்ட நம்பிக்கை, மம்மா முழு மாதமும் அந்த கான்சியஸ்ல இருக்க பாருங்க. அதுக்கு நீங்க என்னென்ன குழு கொடுக்க வேணுமோ அதுகளை நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். நான் செய்த ஸ்க்ரீன் ஷேவர் போட்டு வைக்கலாம், மம்மாண்ட போட்டோ யூ கேன் புட் இட் எனிவே யூ வாண்ட். நீங்கள் எங்கெங்க பார்ப்பீங்களோ அங்கே உங்களோட போட்டோக்களை வைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். இதுதான் சின்ன சின்ன மம்மாண்ட. ஆஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் சென்ட்ரல் இருக்கும்போது மம்மா அந்த காலத்தில் பாபா எல்லாம் இருந்தோம். இங்கே எங்களுக்கு நாங்கள் லௌகிக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில சில குழுக்களை நாங்கள் வச்சிருக்கும் போது எங்களை நினைவு இலகுவாக இருக்கும் அம்மா பாபாவோட கனெக்ட் பண்றது. ஸோ திஸ் இஸ் சம் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மம்மா சீக்ரெட் ஆக்சுவலி. திஸ் இஸ் இந்த சின்ன சின்ன மற்றது நிறைய நீங்க கதைகள் கேட்டிருப்பீங்கள், இன்னும் கேட்க போறீங்க. ஒவ்வொரு கதையிலையும் ஏதோ ஒரு இதுல ஏன் மம்மா, அந்த கதையில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் மம்மா மம்மாவா வந்தாண்டு. இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இந்த சிஸ்டர் ஜெயந்தின்ற ஒரு கிளாஸ் ரிவிஷன்ல பார்த்தேன். அதுல பிரம்ம பாபாவோட மம்மா நிக்கிறா, வெரி ஒரு தின் ஒரு 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 ஒல்லி சிறிய பொண்ணா நிக்கிறா. அது நான் சிஸ்டர் ஜெயந்தி ஒன்றும் பார்க்கறது நான் நினைச்சேன். நான் அவசரம் அது தான் இல்லை, அது சிஸ்டர் மம்மா தானண்டு. ஒரு ஒரு இளம் பெண்ணா நிக்கிறா. ஆனா பேந்தவ சொல்ற ஒரு 18 monthsக்கு பிறகு மம்மாண்ட உருவம் மொத்தமா மாறிட்டுதுன்னு சொன்னான். ஏன் வரும்போது ஒரு இளம் பெண்ணா வந்தா. ஆனா பாபா சொன்னோட பாபாவே சொன்னா, பாபாவே சொல்லிட்டார் மம்மாவுக்கு, நான் உன்னை மம்மான்னு தான் கூப்பிட போறேன், நீ இந்த உலகத்துக்கு மாதா ஜெகதாம்பான்னு சொன்னோன்னு அவன் மம்மாண்ட அந்த கன்சியஸ், மம்மாண்ட மனோநிலை மாறிட்டுது. நான் இப்போது மம்மா, அவன் மனோநிலை மாறின உடனே அவன் உருவமும் மாறிடுது, மம்மா மாதிரியே மாறிட்டுது. வயது குறைஞ்சாலும் மம்மாண்ட உருவம் இப்போ மம்மா. இப்போ இந்த படங்களை பார்க்கும் பொழுது மம்மாண்ட ஃபீலிங், ஒரு அம்மாண்ட ஃபீலிங் எங்களுக்கு வருகின்றது. அந்த இளம் போட்டோ பார்க்கும் பொழுது மம்மாண்ட ஃபீலிங் வராது. என்ன சிசி கேர்ள். அந்த பாபா சொன்ன உடனே அந்த மனோநிலை மாறின உடனே தோற்றமும் மாறிட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எங்களோட மனோநிலை மாறிட்டுதுண்டா நாங்கள் ஒரு தேவதை, என்ற மனோநிலை மாறிட்டுதுண்டா எங்களோட முகமும் ஒரு தேவதை ஆகலாம். நான் ஒரு எதிர்காலத்து டேட்டிஸ், நாங்கள் இங்கே ஒரு யூத் கிளாஸ் வைக்கும் பொழுது நாங்கள் இல்லை வி ஹேட் எல்லாரும் ஒரு டெக்கரேட் லைக் எ டெய்டி. ஏண்டா ஐ டோல்ட் தெம் வி ஆர் டெய்டிஸ் இன் ட்ரைனிங். நாங்கள் எல்லாரும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும் நீங்கள் ஒரு பேட்ச் குத்திருங்க. யூஆர் டெய்டிஸ், ட்ரைனிங் டெய்டிஸ். இந்த நர்சிங்கில் நான் படிக்கும்போது எனக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நர்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட் நர்ஸ் எங்களோட ஒர்க் பண்ணிவினோம். அவைக்கு ஒரு பேட்ச் கொடுத்திருப்பினா ட்ரெயினி நர்ஸ். அதே மாதிரி நீங்களும் ஒரு பேட்ச் போடுங்க, ட்ரெயினி டெய்டி. ஏண்டா யூ ஆர் டெய்டிஸ் இன் ட்ரைனிங், யூ ஆர் டேக்கிங் ட்ரைனிங். இப்போ நீங்கள் எவ்வளவு தேவர்கள் அப்படி இருக்கிறது என்று பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பயிற்சி செய்யும் பொழுது தப்பு செய்யறதுக்கு அனுமதி இருக்கு. அதால ட்ரெயின் என்று கொடுக்குறது. தப்பு செய்தால் ஆக்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் சீஸ் இன் ட்ரைனிங். அதுக்காக தப்பு செய்யணும் இல்லை. ஸோ நாங்களும் டெய்டிஸ் இன் ட்ரைனிங். தப்பு செய்தால் டோன்ட் பீட் யோர் ஹெட், ஓகே, சேஞ்ச், செக், சேஞ்ச், பாருங்க, மாறுங்க. நாங்களும் ஒரு தெய்வீகமான ஆக்களை வேற யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு மூலையில ஒன்றும் தெரியாது இருந்த நாங்கள் வந்து இப்படி ஒரு உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இறைவன் கொடுத்திருக்கிறார். நிறைய உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். ஹவு மச் லக், எவ்வளவு போதையில நாங்கள் போதையில இருக்கணும். லிட்ரலி நேற்று கூட நாங்கள் கோர்ஸ் கொடுக்கும்போது ஷேரிங் வித் குரூப், வாழ்க்கை என்பது மிக மிக இலக்கு. ஆனா வாழ்க்கையை பற்றி வெளியாக்கள்கிட்ட கேட்டீங்கண்டா என்ன வாழ்க்கையை பற்றி கேட்டீங்கண்டா
வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், வாழ்க்கைன்றது ரொம்ப கவலை நிறைஞ்சது, வாழ்க்கைன்ற இது என்று பெரிய புராணமே சொல்லினோம் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது என்று. ஆனால் வாழ்க்கைன்றது எவ்வளவு இனிமையானது, இலகுவானது, சந்தோஷமானது என்று எங்களுக்கு பாபா சொல்லி கண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க வாழ்க்கை இனிமையானதன்று, இலகுவானதன்று, சந்தோஷமானதன்று? என்ற இறைவனங்களோட இருக்கும் பொழுது why we worry? எங்களை இலக்கு பாபா சொன்ன எங்களை பாபா எங்களுக்கு எதிர்காலத்தை ஏற்கனவே கொரோஸ்கோப்ல சொல்லிட்டாரு. இப்ப எங்களுக்கு எத்தனை அடி விழுந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்களோட ஹொரோஸ்கோப்ல பாபா சொல்லிட்டாரு இறுதியில எங்களுக்கு வெற்றி உறுதி. இப்ப நான் கிரிக்கெட் பாக்குற ஆட்களுக்கு சொல்றேன் கிரிக்கெட் மேட்ச்ல எத்தனை விக்கெட் போடுறது எத்தனை விக்கெட் போறது என்று முக்கியம் இல்லை. எது முக்கியம்? கடைசியில நீங்கள் அந்த வின்னிங் ரன் எடுத்து வின்னிங் ரன் அடிக்கிறீங்களான்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியில ஒரு போலிலே கூட யூ கேன் சிக்ஸர் அடிச்சு நீங்க வின்னிங் ரன் எடுக்கலாம். நீங்க 9 விக்கெட் போனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுங்க, வெற்றி உங்கள் புறப்புரிமை. அது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாபா எனக்கு அடிக்கடி இந்த பிளஸிங் கொடுத்துருக்கிற வெற்றி உனது புறப்புரிமை. இப்பவும் வெற்றி, எதிர்காலத்திலையும் வெற்றி. ஸோ வெற்றி உங்கள் புறப்புரிமை. அந்த உணர்வோட இருந்து இப்ப நாங்கள் பாபாவை மாமாவை நினைவு செய்து செய்வோம். So maybe I don't want. Maybe I will open for some sharing. Maybe or 5 minutes at the end if you want. Anyone want to share? யாராவது ஷேர் பண்ண விருப்பம் என்றால், உங்க ஏதாவது கொஸ்டின் கேட்க விருப்பம் என்றால். But let's have some powerful remembrance of Mama and Baba. Let's inculcate the feeling, the நம்பிக்கை, அந்த இன்ஸ்பிரேஷன். நாடகத்தில் நம்பிக்கை, பாபாவில் நம்பிக்கை, எதிர்காலத்தில் நம்பிக்கை, வெற்றி உறுதியாக்கப்பட்டு என்ற நம்பிக்கையை பற்றி நாங்கள் இப்போ பாபா நினைவு செய்வோம். ஓம் சாந்தி. இனிய ஜகதம்பாவே அருந்தவத்தில் அமர்ந்த கோலம் இது ஜெகதம்பாவே.
வேதத்தை பெற்று மின்னினாய் ஜெகதம்பதாயினியே. தாய்மையின் ஸ்வரூபம் நீ நம் இனிய ஜெகதம்பாவே. அருந்தவத்தில் அமர்ந்த கோலம் இது ஜெகதம்பாவின் கீதம். தாய்மையின் ஸ்வரூபம் நீ தாய்மையின் ஸ்வரூபம் நீ
शक्ति स्वरूपा माँ तेरा विश्व में ध्वज लहरा वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती विद्या की देवी माँ सरस्वती दिव्य गुणों को धारण कर आत्म श्रृंगार किया अपना तू है दुर्गा तू है लक्ष्मी महिमा गाए जग कितना श्वेत वस्त्र धारिणी मंगलकारिणी शक्ति रूहानी सिंह वाहिनी तेरी लगन विधि मन कर नमन माँ तेरी लगन विधि मन कर नमन माँ शक्ति स्वरूपा माँ तेरा विश्व में ध्वज लहरा वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती शक्ति स्वरूपा माँ तेरा विश्व में ध्वज लहरा वंदे मातरम का गुंजन हर दिल गा रहा विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती विद्या की देवी माँ सरस्वती करता है जग तेरी आरती मेरी माँ मीठी माँ ஓகே ஓம் சாந்தி சனி